சமரசம் இல்லாமல் இந்த ஆண்டு கொண்டிருக்க ஆட்சிக்கு எதிராகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலேயே 17 இடங்களை கடந்து 16வது வருடத்திலேயே அடியெடுப்பதையாக இன்று வளர்ந்து ஒரு அரசியல் வானிலேயே மிகப்பெரிய ஒரு கட்சியாக, இந்த அரசியலிலே தவிர்க்க முடியாத கட்சியாக இன்று வலம் வந்து கொண்டிருக்கின்ற கட்சியாக நமது கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலும் சமரசம் இல்லாமல் இந்த அரசியலிலே பணம் பகட்டிற்கு அடிபணியாமல் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இன்று நமது சகோதரர்கள் ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் பாதிக்கப்பட்ட சமூகத்துக்காகவும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இனி வரக்கூடிய காலகட்டங்களிலும் இந்த சமூகத்துக்காக இந்த சமூகத்தை முன்னேற்ற வேண்டும், இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும், இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற கொள்கை நோக்கத்தோடு அடியெடுத்து உறுதியோடு இந்த களப்பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இன்று அதை உறுதியாக மேற்கொள்வோம் என்று உறுதி கூறியவராக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த யாசின் பாபு, கலைஞர் ஃபைஸு, அப்துல் காதர், சித்திக் பாய், சமியுல்லா, ஹக்கீம், முகமது அனைவருக்கும் நன்றி கூறுவதாக எனது இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன்.